இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் அனைவரையும் அன்பு செய்து வாழ அழைப்பு விடுக்கின்றார். அதிலும் குறிப்பாக நம்முடைய பகைவர்களை அன்பு செய்து வாழ, நம்மை துன்புறுத்துகிறவர்களை அன்பு செய்து வாழ, நமக்கு எதிராக சதி செய்கின்றவர்கள், நாம் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவர்களையும் அன்பு செய்து வாழ அழைக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவ்வாறு செய்வதன் மூலமாக நாம் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் முதலிலே நம்ப வேண்டும். நாம் மற்றவர்களை அன்பு செய்கின்ற பொழுது, குறிப்பாக நம்மை துன்புறுத்துகிறவர்களையும், நாம் அழிந்து போக வேண்டும் என்று நம்மை சபிக்கிறவர்களையும் நாம் அன்பு செய்கின்ற பொழுது இறைவன் நம்மை மிக அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார். இவ்வாறாக சொல்லுவார்கள், உன்னுடைய எதிரியை நீ பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால், நீ பழி வாங்குவதற்கு நீ எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எது என்றால் அவனை மன்னித்து அன்பு செய்வதுதான் என்று சொல்லுவார்கள். உன்னுடைய எதிரியை நீ பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால், உன்னுடைய எதிரியை நீ அழிக்க வேண்டும் என்று நினைத்தால், அவனை நீ அன்பு செய்து மன்னிப்பதன் மூலமாக உன்னுடைய நண்பனாக மாற்றிக்கொள்ளலாம், உன்னுடைய எதிரியை அழித்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த மன்னிப்பதும் அன்பு செய்வதும் நம்மை கடவுளிடத்திலே மிக அதிக அளவிலே அழைத்து செல்லும். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 21வது இறைவசனம் 22வது இறைவசனம் நமக்கு ஒரு ஆழமான சிந்தனை கொடுக்கின்றது. அதிலே கடவுள் வெளிப்படுத்துகின்றார், உன்னுடைய பகைவனுக்கு அவன் தாகத்தோடு இருக்கின்ற பொழுது நீர் தண்ணீர் கொடுக்க வேண்டும். உன்னுடைய எதிரி பசியோடு இருக்கின்ற பொழுது அவனுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். எத்தனை பேர் செய்வோம்? யோசிச்சு பாருங்க. உன்னுடைய பகைவன், உன்னுடைய எதிரி தாகத்தில் இருக்கின்ற பொழுது அவனுக்கு நீ தண்ணீர் கொடு என்று சொல்லுகின்றார். அவன் பசியோடு இருக்கின்ற பொழுது அவனுக்கு நீ உணவு கொடு என்று சொல்லுகின்றார். எத்தனை பேர் நாம் செய்வோம்? அதற்கடுத்து அந்த 22வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், எதற்காக நாம் இதை செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது உன்னுடைய எதிரியின் தலை மீது நீ எரிப்பிழம்பை வீழ்த்துவது போன்று அவனுக்கு இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. உன் எதிரிக்கு நீ அவனை மன்னித்து நீ உணவு கொடுக்கின்ற பொழுது, நீ அவனுக்கு தண்ணீர் கொடுக்கின்ற பொழுது அவன் ஒரு மிகப்பெரிய தண்டனை அனுபவிப்பான் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்ததும் என்ன சொல்லுகின்றார் என்றால், அப்பொழுது கடவுள் உனக்கு கைமாறு செய்வார், அந்த நேரத்திலே கடவுள் உனக்கு ஆசி வழங்குவார் என்று சொல்லப்படுகின்றது. ஆக நாம் நம்முடைய எதிரியை மன்னிக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை அதிக அளவிலே பெற்றுக்கொள்வோம். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தீர்கள் என்றால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடவுள் சவுல் அரசரை நிராகரித்து விட்டார். சவுல் அரசர் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ததால் சவுல் அரசரை கடவுள் நிராகரித்து விட்டார். தாவீதுவை அரசராக திருப்பொழிவு செய்து விட்டார். இதை தெரிந்து கொண்ட சவுல் அரசர் எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து அவரை தேடிக்கொண்டிருக்கின்றார். அவ்வாறு அவர் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஏன்கேது என்கின்ற ஒரு மலைப்பகுதியிலே தாவீது மறைந்திருக்கின்றார் என்பதை சவுல் அரசர் கேள்விப்படுகின்றார். கேள்விப்பட்ட பிறகு தன்னிடத்தில் இருக்கின்ற 3000 படை வீரர்களை திரட்டி கொண்டு இந்த தாவீது அரசரை தேடி செல்லுகின்றார். தாவீதுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று தேடி செல்லுகின்றார். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது அந்த ஏன்கேது மலைப்பகுதியிலே ஒரு குகைக்குள்ளே தாவீது அரசர் சென்று ஓய்வெடுப்பதற்காக அங்கே செல்கின்றார். அந்த நேரத்திலே தாவீது அரசர் சவுல் அரசர் அந்த குகைக்குள் செல்லுகின்ற பொழுது தாவீதும் அவருடைய படை வீரர்களும் அந்த குகைக்குள்ளே இருக்கின்றார்கள். அப்பொழுது சவுல் அரசர் மட்டும் அந்த குகைக்குள்ளே செல்லுகின்றார். ஆனால் உள்ளே தாவீதும் அவருடைய படை வீரர்களும் இருக்கின்றார்கள். அப்பொழுது தாவீதுடைய படை வீரர்கள் தாவீதிடத்திலே சொல்லுகின்றார்கள், இதோ கடவுள் உன்னுடைய எதிரியை உன்னுடைய கைகளிலே ஒப்படைத்து விட்டார், இதோ நாங்களும் இருக்கின்றோம், அவர் தனியாக இருக்கின்றார், நீர் அவரை கொன்றுவிடு என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் தெரியும் அடுத்தது தாவீது தான் அரசராக போகின்றார் என்று. நீர் அவரை கொன்றுவிட்டால் நீர் அரசராகி விடலாம் என்ற நோக்கத்தோடு இதோ உன்னுடைய எதிரியான சவுல் இங்கே இருக்கின்றார், நீ கொன்றுவிடு என்று சொல்லுகின்றார்கள்.
உடனே தாவீது அரசர் சொல்லுகின்றார் அந்த படைவீரர்களிடத்திலே, நீங்கள் யாரும் அவர் மீது எந்த ஒரு விதமான தீங்கையும் ஏற்படுத்தக்கூடாது, இது என்மேல் ஆணை என்று சொல்லிவிட்டு, இவ்வாறு கடவுளால் அருள் செய்யப்பட்டவரை, அருள் பொழிவு செய்யப்பட்டவரை நான் ஒருபோதும் தொடமாட்டேன் என்று தாவீது அந்த இடத்திலே தன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அவருடைய எதிரியாகிய சவுலை ஒன்றும் செய்யாமல் அனுப்பிவிடுகின்றார். அவருடைய மேலாடையை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறார். சவுல் அரசர் அந்த இடத்திலிருந்து சென்ற பிறகு, வெகு தொலைவில் சென்ற பிறகு, தாவீது அந்த மலையினுடைய உச்சியில் நின்று கொண்டு சவுலை அழைத்து சொல்லுகின்றார், இதோ இந்த நாளிலே கடவுள் உம்மை என்னிடத்தில் ஒப்படைத்தார், ஆனால் நான் உமக்கு எந்த தீங்கும் செய்யாமல் உம்மை விட்டுவிட்டேன். காரணம், நான் உமக்கு எந்த தீங்கும் ஒருபோதும் செய்ய போவது கிடையாது, உமக்கு எதிராக நான் ஒருபோதும் செயல்பட போவது கிடையாது என்று அங்கே தாவீது சவுல் அரசரிடத்தில் சொல்லுகின்றார். உடனே சவுல் அரசர் மனம் வருந்தி திருந்துகின்றார். அப்பொழுதே சொல்லுகின்றார், நீர் அரசராக வருகின்ற பொழுது என்னுடைய குடும்பத்தாரை நீ கனிவுடன் பார்த்து கொள்வாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று சவுல் அரசர் அந்த இடத்திலே சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் 26வது அதிகாரத்திலும் மற்றும் ஒரு முறை சவுல் அரசர் தாவீது கரங்களில் ஒப்படைக்கப்படுவார். ஆனால் அப்பொழுதும் தாவீது அவரை கொலை செய்ய மாட்டார். எனவேதான் கடவுள் தாவீது அரசரை மிக அதிக அளவிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து அவரை அருள்பொழிவு செய்தார். அதிகமான ஆசீர்வாதங்களை தாவீது அரசருக்கு கொடுத்ததற்கு காரணம் இதுதான். அதிக அளவிலே தாவீதை அன்பு செய்தார். தாவீது கடவுளுக்கு எதிராக பாவம் செய்த பொழுதும் கூட கடவுள் அவரை பெரிய அளவிலே தண்டிக்காமல் கடைசி வரையில் தாவீது அரசருக்கு கடவுள் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். கடைசி வரையில் அந்த அரசை அவர் ஒருபொழுதும் கலைத்து விடவில்லை, ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். இதுதான் நம்முடைய வாழ்விலும் நிகழும். நம்முடைய எதிரியை நாம் அன்பு செய்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு மிகுந்த அளவிலே கிடைத்து கொண்டே இருக்கும். இறைவன் நம்மையும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இறைவன் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். புனித பவுலடியார் சொல்லுகின்றார், உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகின்றார், உம்மை சபிப்போருக்கு நீங்கள் ஆசை கூறுங்கள். ஆம், நான் சொல்கிறேன், ஆசை கூறுங்கள், சபிக்க வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார். காரணம், நம்மை சபிப்போருக்கு நாம் ஆசை வழங்குகின்ற பொழுது கடவுள் நமக்கு ஆசை வழங்குவார். நம்மை ஒருவர் சபிக்கின்றார் என்றால் நாமும் அவரை சபிப்பதால் என்ன நிகழ்ந்துவிடப் போகிறது? ஒன்றும் நிகழ்வது கிடையாது. ஆனால் நம்மை சபிக்கின்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். புனித பேதுருவும் சொல்லுகின்றார், 1 பேதுரு திருமுகத்திலே 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே இவ்வாறு குறிப்பிடுகின்றார், இதோ உங்களை யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, உங்களை சபிக்கின்றார்களோ, உங்களுக்கு எதிராக தீய சொற்களை சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நீங்களும் தீய சொற்களை சொல்ல வேண்டாம். உங்களுக்கு எதிராக தீமை செய்கிறவர்களுக்கு எதிராக நீங்களும் தீமைகளை செய்ய வேண்டாம். மாறாக நீங்கள் அவர்களுக்கு ஆசி கூறுங்கள், கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவார் என்பதை புனித பேதுருவும் எடுத்து சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நமக்கு எதிராக துன்பம் செய்கிறவர்களையும் நமக்கு எதிராக நிறைய சாபத்தை கொடுக்கின்றவர்களையும் நமக்கு எதிராக இன்னும் பல்வேறு விதமான தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றவர்களை நாம் மன்னிக்கின்ற பொழுது நாமும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். நாம் மற்றவர்களை மன்னிப்போம், பகைவர்களை அன்பு செய்வோம், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.